ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் சூசைட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் 15 to 29 ஏஜ் கேட்டகரியில் தான் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2.5 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆவரேஜாக சொல்லணும்னா 3 மினிட்ஸ்க்கு ஒருத்தர். இதில் 3ல் ஒருத்தர் அகடமிக் ஸ்ட்ரெஸ்னால. இதுக்கு ஆக்சுவலாக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியாயிடுச்சு, வீட்டில் ஒரு ப்ராப்ளம், காலேஜில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. லைஃப் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பேன்ல பார்த்தா இது எல்லாமே ரொம்ப சின்ன ரீசன்ஸ் தான். உண்மையா சொல்லணும்னா சூசைடுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கு ரொம்ப அதிகமாக கட்ஸ் தேவை. ஆனால் அந்த கட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பை பெட்டராக லீட் பண்ண முடியும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நிறைய ரொம்ப பெரிய டிசிஷன் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்த ஒருத்தனோட சோல் புலம்புறதை கேளுங்க. என் பேரு கண்ணன். என் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். ஸ்கூல் வரைக்குமே நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஜேர்னலிசம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் சில ரீசன்ஸ்னால என்னால் அதை சரியாக பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நல்லா தான் போச்சு. எல்லா பேப்பர்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னே தெரியல. செகண்ட் இயர்லேருந்து ரொம்ப ஸ்டஃப்டாக ஃபீல் ஆச்சு. அரியர் வைக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தேர்ட் இயர்லேயும் போச்சு. 7th செம்மில் பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்தது. அந்த டைமில் எனக்கு 13 அரியர்ஸ். ஸோ என்னை அட்டன் பண்ண அலோவ் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. ஏதோ ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆச்சு. என் அம்மா அப்பா வெளியே சொல்லிக்க முடியாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சரியாகவே பேசலை. யார்கிட்டயுமே என்னோட ஃபீலை சொல்ல முடியல. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. 7th செம் முடிஞ்சது. தலையில் எதோ ஓடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. தனியாகவே யோசிச்சு கடைசியில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணும் ஒரேடியா. இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்னு தோணுச்சு. ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை. ரேட் பாய்சன் எடுத்து சாப்பிட்டுட்டேன். வயிறு வலிச்சுது, தொண்டெல்லாம் எரிஞ்சுது. எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான்ற மாதிரி பொறுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் கம்மியாச்சு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்குமே என்னால் தொல்லை இல்லை. ஆனால் என் உயிர் போனதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்யூச்சர், அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி தான் முடிவெடுத்தேன். ஆனால் என் அம்மாவுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னா, நான் இறந்து 3 மாதம் ஆச்சு. இன்னும் கூட அழுதுகிட்டே இருக்காங்க. யாருக்கிட்டையுமே பேசலை. கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என் அப்பா என் ரூம்லேயே உட்காந்துருக்காரு. வெளியவே வரல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னலிசம் ஃபார்ம் அவர் கையில். அது எனக்கு தெரியவே இல்லை. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் பேரை கேட்டோன்னே அழுதுட்டான் கிளாஸில். அவன் அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு இதை பண்ணணும் எல்லாமே எனக்கு இருந்திருக்கு. பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டேன். திருப்பி போகணும் போல இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும். அதெல்லாம் முடியாது. தயவு செய்து யாரும் என்ன மாதிரி அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க ப்ளீஸ்.